வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம். தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நலவாரியத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, 4 மாதத்துக்கு மேலே, 5 மாதத்துக்கு மேலே கூட ஆகுது. என்னுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்வேர்டும் ஆகாமல் அப்படியே நிற்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, இது என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க. சில பேர் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற நலவாரியம் சார்ந்த சேவைகளை உங்கள் மூலமாக பண்ணி கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள் கூட நிர்வாகிகளை ஜாயின் பண்ணி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற சேவைகளை செஞ்சு கொடுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் நலவாரியத்தில் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பரும் நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் செய்ய பொறுத்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது சில பேர் அப்ளிகேஷன் நம்பர் மறந்துருப்பீங்க, சில பேர் மொபைல் நம்பர் என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிற வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் அப்ளைடு அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா 24/8/2023. பட் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18/5/2024. கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி 5 மாதம் ஆக போது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகவே ஆகலை, ஒரு ஸ்டேஜ் கூட ஃபார்வேர்டே ஆகலை. ஸோ இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷனை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்படியே விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஃபார்வேர்டு ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக நலவாரியத்தில் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய விஓவை தான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணணும். அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கும். ஒரு சில வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஓ சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் தான் இந்த இஷ்யூ இருக்குது. அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணிடுறாங்க அவங்க செக் பண்ணி. பட் ரூரல் ஏரியாவில் இதை செக் பண்ணுறதே கிடையாது நிறைய ஊரில். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் உங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய விஓட்ட போய் நீங்கள் காமிங்க. இந்த மாதிரி நான் நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், இன்ன வரைக்குமே நீங்கள் அப்ரூவ் பண்ணல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட்டாக சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் விஓ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லேபர் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி இருந்து அப்ளைடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகவே ஆகாது, புதுசாகவும் அப்ளை பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு உங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய விஓஓ அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த நலவாரிய கார்டை வாங்க முடியும். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். என்னன்னா, நீங்கள் டைரெக்டாக விஓஓவை பார்த்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஓஓ சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் சில ரீசன் இருக்குது. என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் விஓஓ ஏரியா போடுறதுக்கு பதிலாக வேற விஓஓ ஏரியா, அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை மாற்றி போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல டேரெக்டாக கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க கிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த வில்லேஜ் விஓ ஏரியாவில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த விஓ வில்லேஜ் ஏரியாவில் போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் பார்க்கல, இந்த வில்லேஜ் பிரிண்ட் அவுட்டும் இல்லை, எனக்கு எந்த வில்லேஜ் ஏரியாவில் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பண்ணியும் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா
எந்த வில்லேஜ் விஓ ஏரியா தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லேபர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இது போன்ற அப்ளிகேஷன் எங்களால் அப்ளை பண்ணேன், பட் விஓ சைட்லேருந்து போய் கேட்டாங்கன்னா எனக்கு அப்ளிகேஷன் வரலன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வில்லேஜில் போட்டேன்னு தெரியல சார், இது எந்த வில்லேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் சார்னு சொல்லி லேபர் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் டேரெக்டாக அந்த வில்லேஜ் ஏரியாவில் போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஓ அப்ரூவ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகவே ஆகாது. அதனால் ஒன்ஸ் ஒரு டைம் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே டேரெக்டாக விஓவை பார்த்துருங்க. பார்த்தா மட்டும்தான் உங்களை அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஓ சைட்லேருந்து அப்ரூவ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆனதான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய நலவர கார்டை எடுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு கார்டு வரலன்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்யூஷனை செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கார்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு நலவாரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது போன்ற நலவாரியம் சார்ந்த சேவைகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களோட நிர்வாகிகளை ஜாயின் பண்ணலாம். நிர்வாகிகளை ஜாயின் பண்ண இங்கு டிஸ்பிளே காமிக்கக்கூடிய இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணால் போதும். ஒரு நம்பர் எடுக்கலாம், இன்னொரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.